ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீப ஸ்பெஷல் உண்ணியப்பம். அதாவது குழிப்பணியாரணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும், ரொம்ப டேஸ்டாட்டம் இருக்கும். நான் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதை சீக்கிரமாகவும் சுலபமாகவும் குறைந்த பொருட்கள்லேயே நம்ம செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி குறைஞ்சது ஒரு 4 மணிக்கூர் ஊற வைக்கணும். 4 மணிக்கூர்லேருந்து 6 மணிக்கூர் வரைக்கும் ஊற வைக்கலாம். நல்லா ஊற தான் அந்த அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சுருங்க, நல்லா ஊறட்டு. நான் ஒரு 6 மணிக்கூர் கழித்து தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கும். நல்லா ஊற தான் இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அது இருக்கட்டு. இப்போது நான் 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம், அதுக்கு 1/4 கப்பு தண்ணி. 1/4 கப்பு தான் கரெக்டாக விடணும். மேலே விட்டால் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். பாருங்கள், இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுக்கணும். நம்ம பாகுப்பதம் எதுவும் வேண்டாம். இதில் இருக்க கல் மண் தான் வெளியே வந்துடும். அப்படியே உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, கல் மண் இல்லாத வெல்லம் இருக்குன்னாக்கி அப்படியே நம்ம அரிசி கூட சேர்த்து அரைச்சிடலாம் தண்ணி விட்டு. இது நான் கொஞ்சம் கல் மண் இருக்கும், அதனால் கரைச்சி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம விட்டு அரைக்கணும். பாருங்கள், ஆறிட்டு இப்போ இதுக்கு நான் 2 பாளையங்கொட்டாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன பழம் எடுத்திருக்கேன். 2 போதும். பாருங்கள், இப்போ நம்ம அரிசியை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ ஒரு 5 ஏலக்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிட்டு வரணும். அப்படின்னா தான் நல்லா அரைப்படும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை விட்டுருவோம். பாதிக்கு மேலே விட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போது நான் 2 பாளையங்கொட்டாம்பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம் தான். அதில் 2 பழத்தையும் நறுக்கி போட்டுருங்க. பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துருங்க. வேறு பழங்கள் இருக்கும். நேந்திரம் பழத்தை தவிர மீதி எல்லா பழமும் போடலாம் நம்ம. பாருங்கள், 2 பழத்தையும் நறுக்கி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது அரைச்சாச்சு. பாருங்கள், இது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுருங்க. இப்போது மீதி இருக்க வெள்ளை தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாமே விட்டுருங்க. 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி கரெக்டான அளவு. நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல. 2 பழம், இந்த வெள்ளை தண்ணி, இவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த துண்டு தேங்காயை பொரிச்சு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சின்ன கடாயில் போட்டு அது காஞ்சதும் இந்த தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா பொரித்து போட்டுருங்க. அதில் நல்லா சிவக்காக பொரித்து போடணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த நெய்யோடு போட்டுருங்க. இப்போ இந்த அப்போ நெய் வாசனையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயும் நல்லா கடிபடச்சும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 பிஞ்ச் உப்பு, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா. 2 பிஞ்ச் தான் வேணும், அதுக்கு மேலே வேண்டாம். பேக்கிங் சோடா போட்டால் நல்லா உப்பி வரும். இந்த அப்பம் நல்லா சாஃப்டாட்டும் இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய் விடுறதுனால நெய் அப்பம் நாங்காயே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அப்பம் பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம பணியாரக்கல்ல சூடுபடுத்திடுவோம். நல்லா சூடானதும் கொஞ்சம் 1/4 பங்கு அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டு ஒரு துளி மாவு விட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவை விடுவோம். 3/4 பங்கு அளவுக்கு விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு கரைக்கு நல்லா வெந்த உடனே நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், இப்படி வந்திருக்கணும். எல்லாம் திருப்பி போட்டுருங்க. போட்டு இன்னும் ஒரு நேரம் நீங்கள் மாற்றி திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இந்த அப்பம். நல்லா வாசனையாட்டும் இருக்குது. நம்ம நெய் விட்டதுனால நல்ல வாசனையாட்டும் இருக்குது. பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததை வெட்டுருவோம். அடுத்ததும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காய்ச்சிருக்கணும்.
பாருங்கள். இப்போ இதையும் திருப்பி விடுங்க. இதே போல் நம்ம எல்லாம் சுட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் சுட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்கும். எல்லாம் டேஸ்டாட்டும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த உண்ணியப்பம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.